அதான் பாக்ஸில் இருந்துச்சு எடுத்துருவோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிநூர் சந்தையோட வீடியோ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மார்னிங் எப்போயுமே வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து 6 o'clock to 10 o'clock வரைக்கும் நடக்கும். நம்ம சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நிறையா பெட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு, காக்டெயிலு, ஃபின்ச்சஸு, கண்ணூர், ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேட்ஸும் டாக்ஸுமே நிறையாவே வந்துருந்துச்சு. எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா பேர் 400, 800 அந்த மாதிரி வந்துச்சு. கோழி வந்து கறி ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 450 ஒரு இடத்துல சொன்னாங்க, ஒரு இடத்துல 550 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி நீங்கள் பேரம் பேசி வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருவிடை, சிறுவிடை, தூயமான சுத்தமான நாட்டுக்கோழி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அப்புறம் பப்பி வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபா சொன்னாங்க. 4 ரூபானா எடுத்துக்கலாம், மேல் பப்பி பொமேரியன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இவர். குட்டி கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு, நீங்கள் பார்த்து கொஞ்சம் பேசி நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்புறம் கீழே ஒரு பப்பியுமே இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கண்ணூர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சீரிஸ் வந்து டேர்ம்டுன்னு நினைக்கிறேன் இந்த பீஸு. அப்புறம் காக்டெயில் வந்து அல்பினோ, பேர்லு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபேஸ் எல்லாமே இருந்துச்சு. மிக்ஸ் ஆகி தான் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பேர் வந்து பார்த்திங்கன்னா 3000, 4000 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ புறா வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தவடால், அப்புறம் லைனு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஹோமர் புறா மேக்ஸிமம் நான் பார்க்கல. மேக்ஸிமம் ஃபேன்சி பீஜனும் எதுவும் வரல. ஸோ லவ் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து 450, 400 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் இருக்க எல்லா லவ் பேர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பேர் 450, 550 அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஸோ அதுலேயுமே அடல்ட்டு செமி எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்து தெளிவாக வந்து மேல் ஃபீமேல் பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பலாப்பழமே வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்டு இருந்தாங்க இப்போ சீசன்னால். ஸோ அது வந்து ஒரு 40 rupees, 50 rupees சொன்னாங்க. 1/4 கிலோ 1/2 கிலோ சரியாக தெரில. ஸோ அப்புறம் நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ இவர் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டுருப்பார். நான் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குஞ்சுங்க வந்து பார்த்திங்கன்னா பேர் 800, 700 அந்த ரேஞ்சில் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தார் இவர். ஸோ அப்புறம் ஸ்மால் கண்ணூர், பைனாப்பிள் கண்ணூர் வந்து பேர் வந்து 4.5K சொல்லியிருந்தார் இவர். எடுக்கிற மாதிரினா கம்மி பண்ணி தரலாண்ணா அப்படின்னு சொன்னார். கன்ஃபார்ம் மேல் ஃபீமேல் அப்படின்னு சொன்னார். பெல்விக் செக் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். டிஎன்ஏ இல்லை அப்படின்னாரு. ஸோ அப்புறம் கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா கட்டு சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 எடுத்துகிட்டு வந்துருந்துச்சு. நான் நிறையா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கட்டு சேவல் எதுவுமே கவர் பண்ணல. ஸோ அந்த சேவல் வீடியோ கவர் பண்ணாலே ஸ்ட்ரைக் விழுந்துரும்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் கவர் பண்ணல. ஸோ மற்றபடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியெல்லாம் வந்து பேர் வந்து 400, 500 அந்த ரேஞ்சில் வந்து நிறைய ஒவ்வொரு ரேஞ்சில் இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஷியன் கேட் வந்து கொண்டு வந்திருந்தார். ஸோ மேல் ஃபீமேல் பேராகவே இருக்குங்கன்னா எடுத்துக்கலாம். பப்பி வந்து பொமேரியன் ஃபீமேல். ஸோ பெர்ஷியன் கேட்டும் பொமேரியன் ஃபீமேல் பப்பி எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ அப்புறம் இந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கடை ரெகுலராக வந்து போடுவார். இவர் வந்து பெட் ஷாப்புமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஷாப் வந்து வச்சுருக்காரு நம்ம சேலத்தில். ஸோ அதுவும் இல்லாமல் சந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவார், ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவார். ஸோ அப்புறம் இவர் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தையோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து போட்டிருப்பார் பேக்கெட் ஃபிஷ்ஷஸ்ஸு, ஹாம்ஸ்டரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டாய்ஸு, அக்சசரிஸ் எல்லாமே வச்சுருப்பார். பவுல் மெயினாக வச்சுருப்பார். ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இவர்கிட்ட வாங்கிக்கலாம். கொஞ்சம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அனுசரித்து கொடுப்பாரு. நீங்கள் பேசி வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோழி தான். கோழி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்திருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து புதுசாக இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்கி பேர் இருந்துச்சு, சாட்டின் பேர் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் ப்ரைஸ் கேட்கல. ஸோ டைம் இல்லாதனால நான் கூட்டமாக இருந்தனால அப்படியே போயிட்டேன். ஸோ அப்புறம் இந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சண்டை கோழி ஜாதி வந்து பார்த்திங்கன்னா பெருவடியில் வந்து நல்ல சிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஒரு 2 மாதம் சிக்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நல்லா பெருவெட்டில் இருந்துச்சு கால் எல்லாமே. நீங்கள் வந்து பார்த்து நேரில் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சேவை குஞ்சு, ஒரு பொட்டை குஞ்சு நீங்கள் பேராகவே எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் புறாவுமே வச்சுருந்தாரு. புறாலாம் 450, 550 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்புறம் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேஜாக எடுத்து வச்சுட்டு இருந்தார். காக்டெயிலாம் வந்து பேர் வந்து 3000, 2800, அப்புறம் அல்பினோலாம் வந்து 4000 அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அக்சசரிஸுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அவர் வச்சுருப்பார் கீழேயே. ஸோ ஃபுட் ஃபீட்ரு, வாட்டர் ட்ரிங்கர் எல்லாமே இருக்கும், கம்ப்ளீட் செட்டு இவர்கிட்ட. ஸோ ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தார். ஸோ 1800 கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இது வந்து ஒரு பைனாப்பிள் கண்ணூர் ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு தான். கூடவே வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் சிக்கும் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த சிக்குக்கு. ஸோ அப்புறம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஆஃப்ரிக்கன் வந்து மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஃபீமேல் பேர்டு வந்து கேட்டிருந்தார் போல் இவர். ஸோ அதுவுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது கை மாற்றி செக் பண்ணிகிட்டு இருந்தார் அண்ணன். இது ஒரு ஆஃப்ரிக்கன் ஃபீமேல் பேர்டு, லுட்டினோ பீச், க்ரீன் பீச்சுன்னுவாங்க.
க்ரீன் ஃபிஷர்னு சொல்லுவாங்க. இந்த பேர்டு வந்து செக் பண்ணிவிட்டு அவரோட ஓன் பர்பஸ்க்கு வாங்கியிருப்பார் போல் பக்கத்துலேயே. ஸோ அவர் செக் பண்ணி வாங்கிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி தான் பேர்டை பிடிச்சி நீங்கள் வந்து கீழே பெல்விக் செக் பண்ணி பேர்டு வந்து மோஷன் ஏதாவது போயிருக்கா, எப்படி இருக்குது பேர்டு ஹெல்த் கண்டிஷன் ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது பேர்ட்ஸ் வேணாலும் மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நானும் பேர்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆடு எல்லாமே வந்து இப்போ தான் இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிநூர் சந்தையில் ஆட்டு சந்தை இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பல்லு பார்த்து சொல்லி பார்த்து நீங்கள் வந்து ஆடு வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் நீங்கள் வந்து பேரம் பேசி வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் இந்த சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாபியாக வளர்க்குறவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பெட் ஷாப் வச்சுருக்கவங்களும் தங்களோட ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மூவ் ஆகிறதுக்கு எடுத்துகிட்டு வருவார். ஸோ இவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெட் ஷாப் தான் வச்சுருக்காரு அண்ணன். ஸோ புறா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டா எல்லாம் வச்சுருந்தார். இவரோட பெட் ஷாப் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் தரேன் பாருங்கள். உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா இவர்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ கிட்டன் வந்து பார்த்திங்கன்னா 7,000 6,000 அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் கேட்ட வரைக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா கம்மி பண்ணி தருவார், வாங்கிக்கலாம். ஸோ ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். முயல்லாம் வந்து 750 850 அந்த ரேஞ்சு வரும். 1500 750 850 கம்மி ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். புறா தான் எக்கச்சக்கமாக இன்றைக்கி வந்திருந்தது. நானே எதிர்பார்க்கல இவ்வளோ புறா வரும்னு சொல்லிட்டு. இதில் வந்து லைன் வைராக வச்சுருந்தாரு. மேலே இருக்கிறதெல்லாம் 1200, கீழே வந்து 750 850, அதுக்கும் மேலே இருக்கிறது வந்து ஒரு 450 550 அந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். கிரேட் வைஸ் வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னாரு. கொஞ்சம் அடல்ட் நல்லா பறக்கிற புறாலாம் ஒரு லைனாக வச்சுருக்கேன், இதெல்லாம் இதாக வச்சுருக்கேன் அப்படின்னாரு. ஸோ ஆம்ஸ்டர் ரெகுலராக எப்பயும் போல் தான் உங்களுக்கு வந்து 750 850 1200 அந்த ரேஞ்சில் இருக்குது. அவர் வந்து சிங்கிள் டச்சு, மல்டிபிள் டச்சு, ட்ரிபிள் டச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். அதாவது 3 கலர் பேட்டர்னில் இருக்க மாதிரி சொன்னார். ஜர்பீஸுமே வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் இருந்துச்சு. அப்புறம் ஹாம்ஸ்டர் கேஜு, அப்புறம் முயல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபீடரு, ட்ரிங்கர் எல்லாமே வச்சுருக்காரு. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் வேணா வாங்கிக்கலாம். ஸோ அவரோட நம்பர் வேணால் எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு நம்பர்லாம் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட பார்க்குறேன். ஏன்னா எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் என்னோட கிடைக்கிற டைமில் கொஞ்சோண்டு நேரத்தில் உங்களுக்கு வீடியோஸாக நான் ப்ரொவைட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் இந்த பக்கம் இருக்கிறது, அந்த பக்கம் இருக்கிறது செமி அடல்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கேலிகோ மல்டி கலர்லேயும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ரைஸ் சொல்வார். கேலிகோ மல்டி கலர்னால் உங்களுக்கு வந்து பிளாக்கு, ப்ரௌனு, ஒயிட்டு, அது மாதிரி 3 கலர்ஸ் வந்து ட்ரை கலரில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். மவுஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த குட்டி பையனை கையில் ஏறானா பிடிக்க முடியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்த ஒரு தம்பி வந்து ஒரு வழியாக பிடிச்சிட்டான். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்திருந்தேன். அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாமே வந்து ஹேண்ட் டேர்ம் பண்ண மைஸ் தான். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஃபுட்டு கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சோளக்கதிர், பில்லட் இருக்குது, அதுவுமே கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட் ஐயில் வந்து அழகாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இதெல்லாம் பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 750 கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். இதோட கம்மியாகவும் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி தருவார். பேக்கெட் ஃபிஷஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 150 100 rupees அந்த மாதிரி தான் வித்துட்டு இருந்தார். ஸோ அதுவும் இல்லாமல் அசசரிஸுமே இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். வேணும்னாலும் ரெடி பண்ணி தருவார். ஸோ இவரோட நம்பர் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பார்த்து வீடியோ பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பொமேரியன் மேல் பப்பீஸு. இது வந்து நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான் வச்சுருக்காரு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் எடுத்து தரேன். மேல் வந்து 4.5K வரும். ஃபீமேல் வந்து இப்போதைக்கு இல்லை. ஒரு 4 பப்பி மேல் பப்பீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் எடுத்து தரேன் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ அப்புறம் ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1500 ஒரு பீஸ், ஈச் வந்து 1500 அந்த மாதிரி சொன்னார். ஸோ இவருமே வந்து பார்த்திங்கன்னா புறாவும் வச்சுருந்தார். ஸோ ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்லாம் வழக்கம் போல் 3000 3800 அந்த மாதிரி. ஸ்மால் கனூர்லாம் உங்களுக்கு 4000 அந்த ப்ரைஸ் தான். 4000 கம்மியாக எதுவுமே இல்லை. ஸோ இருந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் முயல் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே பேர் வந்து 750 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நல்லா இருந்துச்சு. நியூசிலாந்து ஒயிட் முயல் பேரே வந்து 750 அப்படின்னு சொல்லியிருந்தார். மணிலா டக்கு இருந்துச்சு. ஸோ இதை நான் ப்ரைஸ் கேட்கல, கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு அந்த பக்கம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் இது மட்டும் ப்ரைஸ் கேட்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் சந்தைக்கு போடுறப்போ உங்களுக்கு எதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். மார்னிங் நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ உங்களுக்கு அப்படியே வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில். என்னோடய கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். கம்ப்ளீட் வீடியோ நான் வந்து ஃபுல் வீடியோ அமுச்சு விட்டு உங்களுக்கு நான் வந்து அப்பயே மார்னிங் வந்து பஸ்ஸில் வச்சு விட்டுறேன். நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த இது நீடுனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், ஓகேவா? நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு டீல் பண்ணி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வந்து ஆஃப்ரிக்கன் லாட் வந்து எடுத்துருந்தான். ஸோ இப்போ தான் பஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிங் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். பர் ப்ளூ